ஹாய் கைஸ், ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி பொங்கல் வருதோ இல்லையோ இந்த அமேசான் ஃபிளிப்கார்ட்டோட ஆஃபருக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன் தான். நான் நிறைய இடத்துக்கு வீடியோ எடுக்க போறதுனால நான் ஃபேஸ் பண்ற ஒரே ப்ராப்ளம் ஸ்டோரேஜ். ஸோ அதனால இந்த அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்ல ஸ்டோரேஜ் ரிலேட்டடா ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வாங்கணும்னு பார்த்தப்பதான். நீ தான் சுதர்சனா? ஆமா ப்ரோ. ஓ, இன்னே தூக்கி போட்டு கிளம்புற? அதெல்லாம் சும்மா கையில கொடுப்பாங்க, போய மரியாதையே இல்லைங்க. வர இது சாம்சங்கோட T7 ஷீல்டு SSD. இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. சாம்சங் உள்ள பார்த்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் வந்து SSD கொடுத்துருக்காங்க. ஒரு சோப்பு கட்டி மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. USB to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. Type-C to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் பாக்ஸில் ஒன்றுமே கிடையாது. பொதுவாகவே இந்த அமேசானோட அந்த ஆஃபர்லலாம் ஆர்டர் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வருதுங்கிறத நீங்களாம் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. உள்ள கல் வருது, சோப்பு வருது. ஆனால் நான் ஒரு சோப்பு கட்டி மாதிரி இருக்கிற இந்த ஒரு பொருளையே காசு கொடுத்து வாங்கியிருக்கேங்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்ல வேலை எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. ஸோ நான் இந்த SSDயை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. சாம்சங் மெஜிஷியன் சொல்லிட்டு உங்களோட சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டா பாஸ்வேர்ட்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது 3 மீட்டர் டிராப் ரெசிஸ்டன்ட் வந்து இருக்கான். கீழே போட்டால் கூட ஒன்றுமே ஆகாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. மூணாவது விஷயம் IP65 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குன்றாங்க. சோ இந்த SSDக்கு 3 இயர்ஸ் வாரண்டியுமே தந்திருக்காங்க. சோ இதெல்லாம் விட இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட ஸ்பீடு தான் 1050 MBPS கொடுத்திருக்காங்க. நாங்க வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ஒரு 10 GB ஃபைல இதுல காப்பி பண்ணோம். ஸோ ஒரு 10 செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காப்பி ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் ஸ்பீட் அண்ட் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரி iPhone 14 சீரிஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த SSD வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஒர்க் ஆகாது. இதுக்கு நீங்கள் ஒரு கனெக்டர் வாங்கி கனெக்ட் பண்ணாதான் இதுக்கும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் கனெக்ட் பண்ணி பார்க்கல, என்கிட்ட கனெக்டர் இல்லை. இந்த SSD நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா என்னோட சேனல் பயோல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதோட பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்ல 9299 ரூபாய்க்கு வாங்க. ஆனா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அமேசான்காரன் இது வந்து 10,500 ரூபாய்க்கு விலை ஏற்றி வச்சுட்டான். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.